அப்புறம் பிஸ்மில்லாஹி அவள் சாப்பிட மறந்துட்டா பிஸ்மில்லா சொல்ல மறந்துட்டா பிஸ்மில்லாஹி அவ்வளோவா சொல்லணும். சாப்பிட்டதுக்கப்புறம் அல்ஹம்துலில்லாஹி அல்லஸீ அத்அமனா வஸ்கனா வஜஅலனா மினல் முஸ்லிமீன் சாப்பிட்டது முடிச்சதுக்கப்புறம். அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கப்போ உட்காந்து குடிக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கப்போ 3 சிப்பாக குடிக்கணும். இப்போ தண்ணீர் குடிக்கிற ஒழுக்கம் சொல்லியிருக்காங்க பாருங்க. சிப்பாக குடிக்கிறது. ஃபஸ்ட்டு 3 சிப்பு, அதாவது அப்புறம் அப்படி குடிச்சிடலாம். எடுத்தோடனே அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க இல்லையா, அது நல்லதில்லை. ரசூலுல்லாஹி சொன்னால் அப்படி நிதானமாக குடிக்கிறது. அப்புறம் 3 சிப்புக்கு பிறகு தேவையான அளவு கொஞ்சம் கூடுதலாக குடிச்சிக்கலாம். சரியா? அப்புறம் அபூபக்கர் சொன்னதில் ஒரு துவா சொன்னாங்க, சாப்பிட்டு முடித்த பிறகு ஓதுற துவா. அந்த துவாவை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹதீஸில் வந்திருக்கிற ஒரு துவா இருக்குது. அது இன்ஷா அல்லாஹ் வேறு யாராவது சொல்கிறீங்களான்னு பார்க்குறேன். அதை யார் தெரிஞ்சவங்க அடுத்து வரக்கூடிய அந்த துவாவை சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். சாப்பிட்ட பிறகு ஓத வேண்டிய துவாவில் உள்ள ரொம்ப சஹீஹான ஹதீஸில் இது கொஞ்சம் பலவீனமான ஒருத்தர் தான். இப்போ அவர் சொன்ன துவா ஓதுறதுனால ஒருத்தர் ஓதிட்டு தப்புன்னு ஆயிடாது. அந்த ஹதீஸ் கொஞ்சம் பலவீனம், அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை. ஆனால் இந்த ஹதீஸ், அதாவது அடுத்த இன்னொரு துவா அல்ஹம்துலில்லாஹ் அல்லதீ அத்அமனீன்னு ஆரம்பிக்கிற துவா அது. சரியா? சரி, மாஷா அல்லாஹ். அடுத்து அபூபக்கருக்கு அடுத்து வேறு யார் வரா?